தமிழ்நாட்டிலே முக்கியமான பிரச்சனையாக இருந்தது காவிரி தண்ணீர் பாசன சிக்கல். காவிரி ஆணையத்தை அமைத்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தது பாரதிய ஜனதா கட்சி. அப்புறமா பெரிய பிரச்சனை என்னன்னா, ஜல்லிக்கட்டுக்கு தடை. அவங்க காளை மாடுகளை காட்சிப்படுத்தப்படக்கூடாத பட்டியலில் சேர்த்ததுனால ஜல்லிக்கட்டுக்கு தடை வந்தது. அந்த தடையை நீக்கியது பாரதிய ஜனதா கட்சி. ஜம்மு காஷ்மீர் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அது எங்களுக்கு தான் சொந்தம் நினைக்கிட்டு நம்மகிட்ட இருந்து பிரிஞ்சு போன பாகிஸ்தான்காரங்களும் சீனாக்காரங்களும் அப்பப்போ அமெரிக்காவும் தலையிட்டுட்டே இருந்தாங்க. அந்த 370வது சரத்தை அங்கே உண்டு பண்ணி அவங்களுக்கு அதிகப்படியான ஒரு தாங்கி பிடிக்கிற ஒரு சட்டத்தை உருவாக்கி வச்சதுனால அங்கே இருக்கிறவங்களும் நாங்கள் அவங்களோட போயிடுவோம், இவங்களோட போயிடுவோம், பிரிஞ்சு போயிடுவோம், நாங்கள் தனியாக இருக்கிறோம் அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அந்த 370 நீக்கி ஜம்மு காஷ்மீரை இந்தியாவோடு சரியாக இணைத்தது பாரதிய ஜனதா கட்சி. நம்மகிட்ட இருந்து மதம் மாறினவங்க தனியாக போய் பாகிஸ்தானி உருவாக்குனாங்க. அவங்களுடைய வேலையை என்னன்னா, இங்கே பயங்கரவாதத்தை தூண்டுறது, அதை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சிந்தூர் தாக்குதலோடு அவங்களுடைய வாலையும் ஒட்ட நறுக்கி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. இனி அவங்களால அப்படி செய்ய முடியாதுங்கிற ஒரு நிலையை நம்ம உருவாக்கி இருக்கோம். அவங்களுக்கு ஆதரவாக அமெரிக்கா வர முடியுமா, சீனா வர முடியுமா? உலகத்தில் இருக்கக்கூடிய கடல் எங்கே வேணும்னாலும் உலாவக்கூடிய அளவில் அணு ஆயுதம் தாங்கிய நீர்மூழ்கி கப்பல், போர் கப்பல்கள் 3 கப்பல், இந்திய கப்பல் இப்போ உலக கடல்களில் உலா வந்து கொண்டிருக்கிறது. எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் நாம் கொண்டு போட முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையில் இப்போ நம்ம இருக்கிறோம். அதனால் இப்போ இது இப்படி எத்தனை நாடு இருக்காங்க? ஒரு 2-3 நாடுகள் இருக்கின்றன. நாம் 3வது நாடாக அல்லது 4வது நாடாக அந்த வரிசையிலே நாம் இணைஞ்சிருக்கோம். வல்லரசாக நம்ம இருக்கிறோம். அதனால் இப்போ யாரும் நமக்கு எதிராக வாலாட்ட முடியாது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை நடக்கிறதுனால அந்த குருடாயில் விலை ஏறிடுது. அதனால டீசல் கிடைக்காது, பெட்ரோல் கிடைக்காது, சமையல் எரிவாயு கிடைக்காது. அதெல்லாம் உலகம் பூராவும் கிடைக்கல. ஆனால் இந்தியாவில் அது இல்லை. அப்படி இந்தியாவை நிலையாக, உறுதியாக, அமைதியாக பாரதிய ஜனதா கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. அரசியல்னாலே திருடுறது தான் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது. சில தலைவர்கள் இருக்காங்க, அரசியல்னால் சம்பாதிக்கிறதுன்னுக்கிட்டு. அப்படி சம்பாதிக்கிறதுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறதுனால பாரதிய ஜனதா கட்சி வேண்டாம் வேண்டாம் அப்படின்ட்டு சில அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி தான் வேண்டும் வேண்டும் அப்படின்ட்டு மக்கள் சொல்லணும். ஒரு ஓட்டு கூட பிஜேபிக்கு எதிராக வாக்களிக்க கூடாது.